ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஆப்டிடியூட் சீரீஸில் புது டாபிக் பார்க்க போகிறோம். ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன். அதில் சிக்ஸ்த்து சம், ஃபைண்ட் தி தேர்ட் ப்ரப்போர்ஷனல் டு 6 and 12. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தேர்ட் ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்றதுலே வந்து நிறையா தேர்டு ப்ரப்போர்ஷன், ஃபோர்த்து ப்ரப்போர்ஷன் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொரு சம் அடுத்தடுத்து பார்க்கும்போது நான் சொல்கிறேன். இஃப் A is to B is equal to B is to C, then C is called the third proportional to A. A is to B equal to B is to C அப்படின்னா the third proportion, அதாவது சியை தான் இவங்க தேர்டு ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா A to B அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் A is to B is equal to B is to C நமக்கு தெரியும். ஸோ A வந்து 6ஆகவும் B வந்து 12ஆகவும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் சியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து இஸ்டூவில் இருக்கிறத எப்படி டிவைடில் எழுதுறோம், அதுக்கு எப்படி எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ரேஷியோ A/Bயை A/Bயாகவும் எழுதலாம், A/Bயை A/Bயாகவும் எழுதலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 4/3 கேன் பி ரிட்டன் as 4:3 எழுதலாம். ஸோ அதே மாதிரி அடுத்து ப்ரப்போர்ஷனில் வந்து என்ன நியூ டேர்ம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இஃப் A/B is equal to C/D, then it can be written as A/B C/D அப்படின்னு எழுதலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு அப்படின்றத டபுள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம இங்கே டிவைடில் எழுதியிருக்கோம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6C × 12 × 12. ஸோ C மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 2s are 12 and 12 2s are 24. So C is equal to 24. That's all. What will be the simplest form of 1.5:2.5? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இஸ்டூவில் இருக்கிறத நம்ம டிவைடில் எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பாயிண்டில் இருக்குது கேன்சல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி இன்டூ 10 போத் சைடு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 15/25 வரும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 3:5 அப்படின்னு சொல்லியாச்சு. 1.5க்கும் 2.5க்கும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம வந்து 3.5 அப்படின்னு சொல்லியாச்சு. That's all. Next, 8th sum, if 5 is to A, double is to 20 is to 28, find the value of A. So already நான் சொன்ன மாதிரி double is to அப்படின்னா equal to அப்படின்னு அர்த்தம். ஸோ 5/A equal to 20/28. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 20A equal to 5 × 28. ஸோ நமக்கு A தான் வேணும், அதனால் Aவை தனியாக வச்சுக்கிறோம். 5 × 28/20. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா A equal to 7. இதை எப்படி கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 4s are 20. ஸோ 4 7s are 28 அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 is the answer. That's all. Thank you. All is well.